ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, தோசையா பரோட்டாவா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் அதில் ஒரு பெருஞ்சீரகம் அரை தேக்கரண்டி சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சேர்த்து நல்லா வதங்க விடுறோம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம்லாம் வதங்கணும். இதுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து 2-2.5 தேக்கரண்டி சேர்க்குறோம். காரம் தேவைண்டா 3 கரண்டியும் சேர்க்கலாம். 2-2.5 கரண்டி சேர்த்து அதை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் மிளகாத்தூள், வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு இதுக்கு நான் வந்து பாதி தேங்காய் முறி, சின்ன பாதி முறி தேங்காய் முறி சேர்க்குறேன். அதுக்கு அளவானது தான் நான் இப்போ சேர்த்துருக்குறேன். 12 வெங்காயம், அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 2 தேக்கரண்டி சில்லி ஃப்ளாக்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு கூடுதலாக சேர்க்கக்கூடாது, தேவையான அளவு உப்பு சேர்த்து புளி வந்து நான் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 ஏலக்காய் அளவு புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது, இவ்வளோ தான் சேர்க்கணும். இல்லாட்டி எலுமிச்சம்பழம் பாதி சேர்க்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா இப்போ அந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடணும். வதங்கின பிறகு இதை உரலில் போட்டு நல்லா இடிக்கணும். இடிக்க இது அப்படியே கொஞ்சம் பால் தன்மை, அந்த தேங்காய்லாம் இடிப்பட கொஞ்சம் லூஸ் தன்மையாக வரும். கொஞ்சம் அந்த லூஸாக வரும், வறண்டு வராது. இந்த மாதிரி வரும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த தேங்காய் சம்பல் ரைஸ் கூட, வெள்ளை சாதத்து கூட சாப்பிடலாம். இப்போ நான் ஒரு 2 கரண்டி தோசை மாவு இருந்தது, அதுக்கு 2 கப் கோதுமை சேர்த்து இப்படி கரைச்சி வச்சுக்கிறேன். அப்போ சொடாவும் உப்பும் கொஞ்சம் சேர்த்து இப்போ இதை வந்து பரோட்டா மாதிரியே இருக்கும். இது சாப்பிட தோசை மாதிரி இல்லை. தோசை மாவு 2-3 கரண்டி மாவு தான் இருந்தது. மற்றது 2 கப் நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு 500 கிராம் கோதுமை மாவு சேர்த்து இதை இப்படியே ஊற்றிட்டு, தோசை மாவு நாங்கள் தோசை ஊற்றுற மாதிரி பெருசாக ஊற்றக்கூடாது, பரோட்டா மாதிரியே நாங்கள் ஊற்றிட்டு இதில் வந்து நல்லெண்ணெயோ பட்டரோ நெய்யோ எதுண்டாலும் சேர்க்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு 2 முறை அப்படி திருப்பி விடணும். இது சாப்பிட பரோட்டா மாதிரி தான் இருக்கும், தோசை மாதிரி இருக்காது. காலை சாப்பாடுக்கு இது சரியான லேசானது. தோசை மாவு 2-3 கரண்டி மிஞ்சி இருந்தால் இந்த மாதிரி நாங்கள் செய்யலாம். காலை சாப்பாட்டுக்கும் செய்யலாம், இரவு சாப்பாட்டுக்கும் செய்யலாம். இந்த சம்பளோடையும் நான் கொஞ்சம் பருப்பு கறி அதோடையும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை மாதிரியே இருக்க, பரோட்டா மாதிரி தான் இருக்கும். பரோட்டா தோசைன்னு வச்சுக்கொள்வோம், அப்படி தான் இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரொம்ப மெல்லிசாகவும் ஊற்றக்கூடாது, நாங்கள் வந்து கொஞ்சம் தடிப்பமாக தான் ஊற்றணும். ரொம்ப மெல்லிசாக ஊற்றினா நாங்கள் திருப்பி போட்டு எடுக்கலாது. இது உப்பி அப்படி பபிள்ஸ்லாம் வரும் இதில். இப்போ இந்த சின்ன சின்ன ரெசிபிலாம் நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி நீங்களாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, பார்க்குறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போடுற சின்ன வீடியோலாம் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.